ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை, பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு விருச்சிக லக்னத்துக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை. முதல் நாள் நவம்பர் 19 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் துலா ராசியில் சந்திரன் இருக்காரு. 12ஆம் வீடு அப்படின்னா நமக்கு ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அசதி, ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் ஊக்கமாக முன்னெடுத்து செய்யக்கூடிய, நம்மளுடைய முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடிய புது காரியங்களை பண்ணாதீங்க. விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் தான். குரு 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஐடில்னஸை க்ரியேட் பண்ணும். படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேராசிரியர்கள், இது மாதிரியான வேலையில் கன்சல்டிங் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆரோக்கியம், உறவுகள் பாதிக்கப்படாது. நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். காலையில் 10:58க்கு தான் தொடங்குது. நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது 10ஆம் அதிபதியான சூரியனும் சந்திரனோட சேர்ந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. 10ஆவதுக்கு புதன் கிரகம், அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த சூரியன் புதன் சுக்கிரன், சூரியன் புதன் சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது சனியினுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய ஆதிக்கத்தை நம்மளுக்கு பலனாக தருது. அப்போ இப்போவும் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி இப்போ வேலை தேடிட்டு இருக்கோம், வேலை கிடைக்கிறதுக்கு தடையாகுது. தரேன்னு சொன்னவங்களும் இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்காங்க. இது மாதிரியான ஒரு அவஸ்தை. இதே உறவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இது நல்ல நாளாக இருக்குது. ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடத்திக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. திருமண வரன் பார்க்குறது, இது மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 வரைக்கும் இந்த அனுஷம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் இங்கேயே இருக்கார். குருவனுடைய விசாக 4ஆம் பாவத்தில் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு கடகராசியில், அவரும் புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த குருவும் புதனும் ஒரே பாதத்தில் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. 1-9 அப்படின்னு இருக்கிறதுனால அது நல்ல பார்வை தான். அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட, அதாவது மெயினாக ஐடி லைனு, கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, டீச்சிங் லைனு மற்றும் நம்ம கலை திறமைகள் சார்ந்த வகை, ஆன்மீகம் சார்ந்த வகை, இது எல்லாத்துலேயுமே, சட்டத்துறை, நீதித்துறை, இது எல்லாத்துலேயுமே பலன் கொடுக்கும். நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:46 வரைக்கும் இந்த கேட்டை இருக்குது. அதற்கு பிறகு மூல நட்சத்திரம், தனுசு ராசிக்கு சந்திரன் போயிடுவார் 2ஆம் இடத்துல. நமக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் பலன் தர்றதுனால கூடுதல் பொறுப்புகள் இன்னைக்கு செய்ய வேண்டி இருக்கும். வேலையாக இருந்தால், சொந்த தொழிலாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நம்ம உழைக்க வேண்டியிருக்கும். அதிகமாக ஆர்டர்கள் வரும். தொழில் பலம் நிறைந்த நல்ல நாள். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணவரவுக்கு பஞ்சமில்லை. நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது, 7:27 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம நவம்பர் 24 திங்கக்கிழமைக்கு போயிடலாம். பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய பலனை அனுபவிக்க போகிறோம். சுக்கிரன் நமக்கு பூரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அதாவது லக்னத்துக்கு வந்துடுறாரு. குருவை போல செயல்படுகிறாரு. இந்த புதன் அப்படியே வக்கரத்தில் பின்னுக்கு போயிடுறாரு. அதனால் இப்போ என்ன ஆகுது, சுக்கிரனும் அங்கே கடகத்தில் இருக்கிற குருவும் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள், நெருங்கி பழகுபவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது, தந்தை வர்க்கம், பூர்வீகம், இது சம்பந்தப்பட்ட நன்மைகள், அந்நியர்களால் ஆதாயம், அந்நிய வகையில் நமக்கு தொடர்புகள், அதாவது இப்போ வெளிநாடு சார்ந்து ஒரு கம்யூனிகேஷன், தொடர்பு பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆன்மீகமும் நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுக்க முழுக்க உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம்.
இப்போ சூரியன் நம்ம லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால சனி 5ஆம் வீட்டில் இருக்குது, சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ வேலை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு லீவை போட்டு போயிடலாமா அல்லது நம்மளை ஐடில் படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கோ சுப நிகழ்ச்சிகளுக்கோ நடத்துறதுக்கோ சாதகமாக இருக்கும். நவம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன் மகர ராசியில் சுயபலமாக நல்லா இயங்குறாரு. அதனால் திருமண விழாக்கள், திருமண காரியங்கள், பத்திரிக்கை அடிக்கிறது, பத்திரிக்கை எழுதுறது, இது மாதிரியான விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் கிரயம் பண்ணுறது, ஒரு சிறு பிரயாணமாவது போகிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கணவன் மனைவி சகோதர வகை பெற்றோர்கள் வகை அனைத்து உறவுகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கழிப்பது. அந்த வகையில் இந்த நாள் நல்லா சிறப்பாக இருக்கும். நவம்பர் 27 வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம், மகர ராசியில் 2 பாதம், கும்பராசியில் 2 பாதம். மதியம் 2:06 தான் கும்பராசிக்கு போகிறாரு. அதனால் செவ்வாயினுடைய பலனை நம்ம பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இன்னைக்கு ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு பரபரப்பு படபடப்பு, பட் ஊக்கமாக செயல்பாடுகள், நம்ம ஆக்டிவாக இன்றைக்கி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். நவம்பர் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. ராகுவோடைய நட்சத்திரம், அந்த ராகுவுமே நாளில் தான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே இருந்தாலும் கூட குருவை போல செயல்படுகிறது. அப்படிங்கும்போது அந்த 4ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாகட்டும், மற்றும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறதாகட்டும், எலக்ட்ரிக்கல், இபி லைனு, கருவிகள் தயாரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நல்ல அமைப்பை கொடுக்குது. எப்படி இந்த ராகுவானவர் குரு நட்சத்திரத்தில் இருக்காரோ அது மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற சனியும் குரு நட்சத்திரம், 9ஆம் இடத்துல இருக்கிற குருவும் குரு நட்சத்திரம், புதனும் குரு நட்சத்திரம். அப்போ லக்னத்தில் இருக்கிற குருவும் புதனும் குரு நட்சத்திரம். வக்கரத்தில் இருக்கிறனால ஒரு 12க்கும் போவார் புதன், ஆனாலும் நட்சத்திரம் மாறாது, குரு நட்சத்திரம். ஸோ இப்படி இந்த குருவனுடைய செயல்பாடுகள் சுக்கிரனும் சார்ந்து இயங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்வதற்கு இந்த கிரக சேர்க்கைகள், பார்வைகள் காரணமாக அமைகின்றன. அது நல்ல மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.